திருப்பி விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சில பல காரணங்களால் ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை. ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்லைன் கிளாஸஸ் நிறையாவது போயிட்டுருக்கு. ஸோ நான் எந்த ஒரு வீடியோஸும் போடுறதில்ல. எல்லோரும் மன்னிச்சிருங்க. 146 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கேன் HP பிராண்ட்லேருந்து. அதை நான் அன்பாக்சிங் பண்ணலாம். பட் நான் லேப்டாப் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அன்பாக்சிங் வேறு இந்த வீடியோக்கு அடுத்து போனால் அன்பாக்சிங் கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ அவைலபிளாக போட்டுவிட்றேன். நெக்ஸ்ட் வீடியோ கூட போடலாம். அதுக்கப்புறம் இந்த லேப் பற்றி நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஏன்னா டைம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு நான் இந்த லேப்டாப் பற்றி இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன இங்கே வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எதுக்கு வருவீங்க. அண்ட் இந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன ஃப்ரீயாக வந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இது ஆப்டிக்கல் மவுஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது ஃப்ரீ தான். அது அவங்களோட இதில் ஒரு ஆஃபர் வச்சுருந்தாங்க. அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது ஒன்று ஃப்ரீ 42,500 வாங்கினது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்டு HP பேக் ஒன்று கொடுத்தாங்க. இதோடைய ரேட் MRP 1095 இருந்துச்சு அதில் டேக்கில். பட் இது நம்மளுக்கு ஃப்ரீ தான். அண்ட் நான் பர்சனலாக ஒன்று மட்டும்தான் வாங்கினேன். இந்த ஹெட்செட் மட்டும்தான் வாங்கினேன். HPலேருந்து 900 சொன்னாங்க. பட் டிஸ்கவுண்ட் 100 rupees பண்ணி 800க்கு இதை போட்டு கொடுத்தாங்க. நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அவங்க கீழே கடையோட அட்ரஸையும் கொடுத்துட்றேன். அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்து கீபோர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்லெட் கீபோர்ட் கிடையாது. நார்மலாக எல்லா லேப்ஸ்க்கும் வர்றது தான். யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸிங் பற்றி நான் கிட்டத்தட்ட 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி எடிட்டிங் ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கிறது தான். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு மவுஸ் பேட் நல்லாயிருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் ஓகே எல்லாமே நல்லாயிருக்கு. வித் நம்பர் பேடோடு தர்றாங்க. இது மெயின் அட்வான்டேஜ் நமக்கு நம்பர் பேட் இருக்குது. அண்டு எப்பவும் பார்க்குறது தான் F12 கீஸ். அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறது சவுண்ட் ஆஃப் ஆன் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லாத்தான் இருக்குது. அண்டு மெயினாக இதை வாங்குறதுக்கான ஒரு ரீசன் எடிட்டிங் பர்பஸ்க்காக தான். எடிட்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நிறையா வரும். அதுக்காகத்தான் நான் இதை வாங்கியிருக்கேன். அண்டு உங்களுக்கு ஆன் பண்ணி அதோடைய இதெல்லாமே காமிச்சிட்றேன் எப்படின்னு. பூட்டிங் டைம் பரவாயில்ல, சீக்கிரமாகவே பூட் ஆயிரும். லேப்டாப்பு ரொம்ப லேட்டெலாம் ஆகாது. அண்ட் உடனே வந்துடுச்சு. பாஸ்வேர்டு போட்டுட்டேன். லேப் ஆன் ஆயிடுச்சு. எனக்கு பர்சனலாக ப்ளூ கலர் பிடிக்கும். அதனால தான் நான் பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். அண்ட் ஆனால் 1 வீக் ஒருக்கா இதில் அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்டேட் கரெக்டாக பண்ணால் தான் Windows 10 நல்லாயிருக்கும். ஐ மீன் யூஸிங் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். அண்டு அதர் நெட்வொர்க் இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த இதுவும் வராது. மேலே என் அக்கௌண்ட்டில் ஆன் பண்ணியிருக்கேன். அண்டு சிஸ்டம் பற்றி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதான் சிஸ்டம் எல்லா இன்ஃபர்மேஷன். லேப்டாப்போட பிராண்ட், லேப்டாப்போட டிவைஸ் டிவைஸோட இது 38MUR619. இதுதான் லேப்டாப்போட மாடல். ப்ராசஸர் AMD Ryzen 3 3250U வித் ரேடியன் கிராஃபிக்ஸ் 2.60 GHz. இன்ஸ்டால் ரேம் 8GB 5.94GB யூஸபிள் காமிக்குது. டிவைஸ் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, சிஸ்டம் டைப் 64-bit. நான் சொன்னேன் 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64 பேஸ்டு ப்ராசஸர். அதோட ஆப்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட ப்ராசஸரும் 64ஓட ரன் ஆனால் தான் லேப்டாப் உங்களுக்கு ஆனே ஆகும். Windows 10 ஹோம், சிங்கிள் லாங்குவேஜ், வெர்ஷன் 2.1 H1 இன்ஸ்டால்டு, OS புல்டு எல்லாம் காமிக்குது. எக்ஸ்பீரியன்ஸ், விண்டோஸ் ஃபியூச்சர் பேக். இந்த உங்களுக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இதுலேயே இருக்கும். நம்ம மொபைல் மாதிரி தான். அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போனால் நான் நெட்வொர்க் இதில்னால நான் எதுவுமே இது பண்ணல. இன்னும் உங்களுக்கு காமிச்சிட உடனே நெட்வொர்க் இஷ்யூலாம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் லாஸ்ட் நான் காலையில் செக் பண்ணிட்டேன். டெய்லி செக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் பிசி நல்லாயிருக்கும்.
அப்படியே நெட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களோட பிசி தான் டவுன் ஆகுமே தவிர பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், வேறு ஒன்றும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், விண்டோஸ் அடிபடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுதான் லேப்டாப் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும், ட்ரைபாட் இல்லை, வெறும் கையில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் அர்ஜென்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். லேப்டாப்போட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 42,500. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 44 சொன்னாங்க. பட் அதில் அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிறதுனால 42,500 வித் ஆப்டிக்கல் மவுஸோட ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேக் ஒன்று ஃப்ரீ, அவ்வளோதான். இதோட சார்ஜரும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் என்ன ஒரு இதுன்னா டைப் சி பென்ட்ரைவ்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ வர பழைய லேப்டாப்ஸில் போட முடியாது. இதில் வந்து போடலாம். டைப் சி பின் தனியாக கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் இருக்கும். ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது, ஒரு HDMI போட்டு ஒரு டைப் சி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கீழே கேட்டு விடுங்க. கமெண்ட்ஸில் அன்பாக்சிங் வீடியோ வேணுமா, இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டு 5 லேப்டாப்ஸ் பற்றி வேணுமா, இல்லை ஏதாவது பட்ஜெட் லேப்டாப்ஸ், கேமிங் லேப்டாப்ஸ், இல்லைனா பெஸ்ட் எடிட்டிங் லேப்டாப்ஸ், எது வேணாலும் உங்களுக்கு நான் கீழே வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நான் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணித்தரேன்.